Morning, children. 8th standard scienceல நம்ம பயாலஜி பார்ட்ல மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த லெசன்ல நம்ம என்னென்ன டாபிக் எல்லாம் பார்த்திருக்கோம்? வைரஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ், அண்ட் தென் பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்னு நம்ம பாக்குறது வந்து கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் அதுலயே நம்ம புரோட்டோசோவா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கறது பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் புரோட்டோசோவா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவா, அதனுடைய டைப்ஸ் அண்ட் தென் யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். இந்த கான்செப்ட்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிஃபோர் தட் ஒரு சின்ன ஸ்டோரி. எப்பயுமே எந்த ஒரு செயலையுமே நம்ம என்ன பண்ணணும்? கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது இருந்ததுன்னு சொன்னா நமக்கு எல்லா விஷயங்களையுமே நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக சாதிக்க முடியும். அப்படிங்கிறது வந்துட்டு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். எந்த ஒரு செயல் நம்மளால முடியும், இது என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட என்ன பண்ணணும்? எதையுமே நம்ம ஒரு இமேஜினேஷன், நம்ம இதுல கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவோம், இந்த ஒர்க்கை முடிச்சிடுவோம், நாளைக்கு இதுல நான் தான் வின் பண்ண போறேன், அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வேணும். நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தி, கடவுள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவங்க யாரோ ஒருத்தரா இருக்கலாம். சோ அவங்க மீதும் நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதுல நமக்கு சக்சஸ் கிடைக்கும். இப்படிதான் ஒருத்தர் வந்து எப்பயுமே கடவுள் நமக்கு படைக்கும் போது நமக்கு எல்லா வகையான ஒரு கெப்பாசிட்டி இருக்காங்க. ரூலிங் கெப்பாசிட்டி இருக்கு, அதே போல பிசிக்கலா நம்மளால எதையுமே ஆக்டிவா பண்ண முடியும். இந்த மாதிரிதான் நம்ம வந்து இல்ல என்னால முடியும், எஸ் ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எப்பயும் சொல்லிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளால எதையுமே செய்ய முடியும். டெய்லியும் மார்னிங் எழுந்ததும் நம்ம இதே மாதிரியான செயல், இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். சொல்லினோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா ஒர்க்குமே நமக்கு எப்பயும் சக்சஸா அமையும். முதல்ல நம்ம பேர்ல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அதுக்கப்புறமா அடுத்த மனிதர்களையோ கடவுளையோ நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? நம்பிக்கையாக எல்லாத்தையும் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம செய்ய முடியும். ஒரு கிராமத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன குறும்பு விவசாயிகள், தொழிலாளர்கள் அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சின்ன விவசாயி, அவர்கிட்ட 2 மாடு இருக்கு. அவர் என்ன பண்றாரு? பால் கறந்து எல்லாருக்கும் பால் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது உண்டு. அதனால அவர் வந்து ஒரு கோவிலுக்கு டெய்லிக்கும் போயிட்டு சாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுக்க போவாரு. அந்த கோவிலாகப்பட்டது எங்க இருந்ததுன்னு கேட்டா அது கிராமம் இல்லையா? சோ அவங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? வாட்டர் பாடிஸ், இப்போ பாண்ட், ரிவர் அந்த மாதிரிதான் இருக்கும். அது போல அந்த ஒரு கிராமத்துல, வில்லேஜ்ல ஒரு ரிவர் இருந்தது. அந்த ரிவரை ரெகுலரா கிராஸ் பண்ணிதான் அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? அந்த சாமிக்கு அவங்க பால் கொடுத்துட்டு வருவாங்க. சோ யூஸ்வலா சீசன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் இல்லைங்களா? ரெய்னி சீசன், வின்டர் சீசன், ஒவ்வொரு சீசன் நமக்கு மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு சீசன்ல ஒரு ஒரு மாதிரி வாட்டர் ஃப்ளோ இருக்கும். சம்மர் சீசன்ல பார்த்தா ரிவர் பிளே கிரவுண்டா மாறி இருக்கும் இல்லைங்களா? எல்லாரும் அழகா அந்த மணல்ல விளையாண்டே இருப்பாங்க. ஏன்னா தண்ணியே இருக்காது அங்க. பிகாஸ் தட் இஸ் என்னது, ஹாட் கண்டிஷன். ரொம்ப நமக்கு வந்து சம்மர் சொல்லும் பொழுது சூரிய வெப்பத்தின் காரணமாக நீர் எல்லாமே ஆவியாகி நீர்நிலை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும், வத்தி போயிருக்கும். அது மாதிரி ஆறு மணலா இருக்கும். அதே நம்ம வந்து மழை நாள்ல பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஃபுல்லோ அதுல இறங்கவே முடியாது, அந்த லெவலுக்கு தண்ணி இருக்கும். பெரியவங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு இடுப்பளவு தண்ணி, அந்த மாதிரி எல்லாம் லெவல்ல தண்ணி நமக்கு ஃப்ளோ இருக்கும். பிகாஸ் அது அந்த ஒரு சிச்சுவேஷன்.
மழை காலம் அப்படிங்கறதுனால தண்ணி அதிகமாக போகும். சோ அந்த மாதிரி ஒரு மழை காலத்துல அந்த விவசாயி அந்த என்ன பண்றாங்க, பால் கொடுக்கிறவர் வந்து கோவிலுக்கு எப்படி போறதுன்னு தெரியல. ஹெவி ரெயின். ஒரு சில விஷயங்களை ரெகுலரா நம்ம தொடர்ந்து செய்யறோம்னா அந்த செயல் செஞ்சா மட்டும்தான் அந்த நாள் அவங்களுக்கு ஃபுல்லாவே சக்சஸா கிராஸ் ஆன மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரியான நல்ல செயல்களை அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப அடைமழை, நல்ல ஹெவி ரெயின், இன்சசன்ட் ரெயின் அப்ப தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கும் போது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுவும் நம்ம சாமிக்கு பால் கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அபிஷேகத்துக்கு சாமிக்கு பால் இருக்காதே, என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த ஆற்றங்கரை கிட்ட போயிட்டு நின்று கடவுளை ப்ரே பண்ணிக்கிறாரு. அவர் என்ன, ஆல்ரெடி அவர் கடவுள் மீது நம்பிக்கை உண்டு, அவர் மீது தன் மீதும் நம்பிக்கை உண்டு, கடவுள் மீதும் தன் நம்பிக்கை உண்டு. நம்ம எப்படி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருந்தது. அதே போல அவரு அந்த கடவுளை ப்ரே பண்ணிட்டு, நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த பாலை உங்களுக்கு சமர்ப்பிக்கணும், எனக்கு அது ஏதாவது ஒரு வழி செஞ்சு கொடுங்க அப்படின்னு ப்ரே பண்றாரு. கொஞ்சம் என்ன ஆகுது, அந்த டயத்துல அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகும்போது அவரால் அந்த ஆற்றை கடக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்குது. இமீடியட்டா என்ன பண்றாரு, கிராஸ் ஆயிடுறாரு. கிராஸ் ஆகி கொண்டு போய் அந்த சாமிக்கு பாலை கொடுத்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நீ எப்படி கடந்து வந்த, நமக்கு வந்துட்டு தண்ணி இல்ல, இப்ப வந்து அங்கெல்லாம் வந்து போட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. பரிசல் எல்லாம் இருந்தா ஒரு இடத்துல இருந்து அடுத்த கரைக்கு நகர்வதற்கு அது ஒரு வே ஆஃப் வெஹிக்கிள். அந்த மாதிரியும் அந்த கிராமத்துல எதுவும் இல்ல. ஆனா நீ எப்படி கிராஸ் ஆகி வந்தன்னு கேட்டதுக்கு, நான் சாமி கிட்ட வேண்டிட்டேன், நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாலை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சோ எனக்கு அந்த ஒரு கேப் கொஞ்சம் என்னால வர முடிஞ்ச அளவுக்கு அது என்னாச்சு, ஃப்ளோ குறைஞ்சது, ஆற்றினுடைய வேகம், நான் அதனால கிராஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. கான்ட் அக்செப்ட், நோ ஒன் கேன் அக்செப்ட் இஸ் கான்செப்ட். அவங்க அவர் சொல்றதை யாருமே நம்பவே கிடையாது, இவர் பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க. சரி நீ எப்படி இந்த சைடு போவ அப்படின்னதும், கடவுள் தான் அதுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் கடவுளையே நம்பி என்ன பண்றாங்க, கடவுள் அந்த கோவிலை விட்டு அவருடைய ஒர்க் முடிஞ்சதும் எகைன் அந்த ஆற்றங்கரைட்ட வந்து திருப்பி ப்ரே பண்ணிக்கிறாரு. நான் என் வீட்டுக்கு நல்லபடியா போய் ரீச் ஆகணும், ஏன்னா அவருடைய ஃபேமிலி முக்கியம் இல்லையா, அவங்களுக்கு அவருடைய சப்போர்ட் தேவை. சோ நான் கண்டிப்பா போகணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு ப்ரே பண்றாரு. அதே போல ரெடியூஸ் ஆகுது, அவங்களும் மூவ் ஆயிடுறாரு. உடனே இத பார்த்துட்டு இருந்த மீதி எல்லாருமே, ஓ அப்போ இவரு நம்மளும் அதே மாதிரி கிராஸ் ஆகலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும்போது யூஸ்வலா நம்ம ஒரு தண்ணீர் மழை எல்லாம் தேங்கி நிக்குது அப்படின்னு சொன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் நனையாம இருக்கணும்னா என்ன பண்ணுவோம், பேண்ட் எல்லாம் ஃபோல்ட் பண்ணிட்டு அழகா கிராஸ் ஆகும் இல்லைங்களா. அது போல அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க, ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உள்ள கிராஸ் ஆகிறதுக்கு அவர் ரெடியா இருந்தாங்க. ஆனா தண்ணி குறையவே கிடையாது. உடனே அந்த அக்கறைக்கு போன அந்த விவசாயி சொல்றாரு, உங்களுக்கு கடவுள் மீது முழு நம்பிக்கை கிடையாது, கண்டிப்பா முழுசா நீ வந்து அவர்கிட்ட வந்து சரணடையல, நீ என்ன பண்ற, அந்த ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படியாவது கிராஸ் ஆகி போகணும் தான் யோசிச்ச, முழுசா நீ யோசிச்சிருந்தேன்னா கண்டிப்பா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருக்கும், நீ ஈஸியாவே நடந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளை நீ சோதிக்கிறதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகணும்னு நினைச்சீங்க, நம்பிக்கையோட நீங்க இந்த இக்கரைக்கு வரணும்னு நினைக்கல, அதனாலதான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்றாங்க. சோ இதுல தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் மீதும் வேணும், நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்திக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு பவர் இருக்கு. இயலும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியும்னா கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், சக்சஸா எப்படி கொண்டு போகணுமோ அது மாதிரி கான்பிடன்ஸா செஞ்சோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம். சரியா மாணவர்களே? சோ என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவரை நல்ல விதமா யோசிச்சு நம்ம செஞ்சோம்னு சொன்னா வாழ்க்கையில எல்லாத்துலயுமே சக்சஸ். ஓகே, சோ இன்னைக்கு பார்க்க போற இந்த டாபிக் புரோட்டோசோவா. புரோட்டோசோவா அப்படின்னு சொன்னாலே என்னது, இது வந்து சிங்கிள் செல் யூகாரியாட். புரோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கிரீக் டேர்ம். ஃபர்ஸ்ட் ஜோவன் அப்படின்னு சொன்னா அனிமல், சிங்கிள் செல் யூகாரியாட். இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, புரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஃபேமிலியில இந்த யூகாரியாட்டிக் நமக்கு புரோட்டோசோவா இருக்கு. எங்க இருக்கும், பான், ஓஷன் அண்ட் மாய்ஸ்ட் சாயில் பிளேசஸ்.
இப்போ நீர்நிலைகள்லயும் இருக்கும், சேறு குட்டை அந்த மாதிரியான இடங்கள்லயும் இருக்கும், ஆறு குளம் எல்லா இடத்துலயுமே இந்த புரோட்டோசோவா அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? சோ இந்த இதுல இது வந்து எங்க இருக்கும்னா பிளான்ட்ஸுடைய டிஷ்யூஸ், அனிமல்ஸ் இதுலலாம் இருக்கும். அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய ஒரு என்னது தன்மையும், அவருக்கு நிறைய நோய்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த புரோட்டோசோவா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆர்கானிசம். இது 2 to 200 மைக்ரான் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர். இப்ப வந்து ஒரு நேச்சர் இப்ப இருக்கு இல்லையா, இப்ப மாடுகள்னு எடுத்துட்டா பசுமாடு, எருமை மாடு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. நாய்கள் எடுத்துட்டா அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மாடுகள்லயும் தனித்தனியான ஃபேமிலி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். ஒரு சிலது பார்த்தா கொம்பே இருக்காது, ஒரு சிலர் பார்த்தா கொம்பு ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கும், ஒருத்தவங்க ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, ஒருத்தர் பார்த்தா சின்னதா இருப்பாங்க, காங்கேயம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியான வகையில பல வகையான மாடுகள்லாம் பாக்குறோம். அது போலதான் இந்த சின்ன ஆர்கானிசம்லயும் அதனுடைய டைப்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல டிஃப்ரெண்டா இருக்கு. பிரசன்ஸ் ஆஃப் சிலியா அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன நேச்சரோட இருக்கக்கூடிய ஒரு டைப் இருக்கு. எக்ஸாம்பிள் பாரமீசியம். பாரமீசியம் அப்படிங்கிற புரோட்டோசோவால என்ன இருக்குன்னா சிலியா அப்படின்னு ஒரு சின்ன மேல இருக்கக்கூடிய அந்த ரோமம், இழைகள் போன்ற ஒரு அமைப்பு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் லோகோமோஷன். லோகோமோஷன்னா want to move one place to another place, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதற்கு அந்த சிலியாக்கள் உதவுகின்றன. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாஜெல்லேட்ஸ். பிளாஜெல்லேட்ஸ்ல என்ன இருக்கும்னு, பிளாஜெல்லா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. பிளாஜெல்லான்னா தசை இழை, மேல இருக்கக்கூடியது ஒரு இழை போன்ற அமைப்பு இருக்கும். அதுதான் நமக்கு அவங்க அந்த மாதிரியான பிளாஜெல்லேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளாஜெல்லா லோகோமோஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்போரோசோவன். ஸ்போரோசோவன். சோ பிளாஜெல்லாக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா யூக்ளினா. யூக்ளினா இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாஜெல்லா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்போரோசோவன். ஸ்போரோசோவன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாராசைட். பாராசைட் அப்படின்னு சொல்றது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடியது. ஒட்டுண்ணிகள், சார்ணிகள் அப்படின்னா தமிழ்ல சொல்லுவோம். இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி அவர்களுடைய உடம்புல ஒட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய லைஃப். கொசு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டை எடுத்துட்டு என்ன பண்ணுது, அது உயிர் வாழ்கிறது. பட் டக்குன்னு வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய பிளட்டை சக் பண்ணிட்டு போறாங்க. ஆடு மாடுகள் மேல எல்லாம் பார்த்தா சின்ன 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 பூச்சிகள்லாம் நிறைய இருக்கும். அந்த பூச்சிகள் அந்த ஆடு மாடுகள் மேல உட்காந்து அதுல இருக்கக்கூடிய என்னது ரத்தத்தை எடுத்து அதனுடைய லைஃபா அவங்க ரன் பண்றாங்க. அந்த மாதிரிதான் பாரசைட் அப்படிங்கிறது வேற ஒரு ஆர்கானிசத்தை. Plasmodium. So there are 3 types of protozoans: ciliates, flagellates, and then sporozoan. And another one is pseudopodas. Pseudopodas அப்படின்னு சொன்னா அந்த சூடோபோடாஸ்ங்கிறது பொய்க்கால்கள் கொண்டது. கால் இல்லாம அது கால் போன்ற ஒரு அமைப்பு, அதுதான் பொய்க்கால்கள்னு சொல்லுவோம். அதற்கு எக்ஸாம்பிள் அமீபா அப்படிங்கிற ஒரு இது. சோ நம்ம இதுல வரக்கூடியது எல்லாமே என்னன்னு கேட்டா நமக்கு இதனுடைய நேம்ஸ் கண்டிப்பா என்ன இருக்கும் தெரியணும் நமக்கு ஒவ்வொன்றுக்குமே. இதுல இப்போ இந்த புரோட்டோசோவா பத்தி கேக்குறாங்கன்னு சொன்னா புரோட்டோசோவா பத்தி நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு டைப்ஸ் டிரா 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டா பாரமீசியம், யூக்ளினா, பிளாஸ்மோடியம். பாரமீசியம் அப்படிங்கறத நம்ம என்ன சொன்னோம், பிரசன்ஸ் ஆஃப் சிலியா, மேல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் ஆஸ் சிலியா. சோ இதுதான் சின்னதா இருக்கக்கூடிய மேக்ரோ நியூக்ளியஸ். இது உடல் முழுவதுமே அந்த சிலியா அப்படிங்கிறது இருக்கும். இது ஃபுட் வாக்யூல். நமக்கு வாக்யூல் அப்படின்னு சொன்னாலே சின்ன சின்ன துளைகள், உணவிற்காக இருக்கக்கூடியது. சோ இதுதான் நியூக்ளியஸ் பார்ட். மைக்ரோ நியூக்ளியஸ், மேக்ரோ நியூக்ளியஸ். சோ நியூக்ளியஸ் இஸ் the central part of the cell. இதுலயுமே மேக்ரோ அண்ட் மைக்ரோன்னு சொல்லி 2 பார்ட்டா இதுல நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றது. ஓரல் க்ரூவ், இந்த சின்ன ஹோல்ஸுக்கு. This is cytopharynx and then cytophytes. Formation of food vacuole. Food vacuole நமக்கு உருவாக்கக்கூடியது. கண்ட்ராக்ட் vacuole அப்படின்னு சொன்னா சுருங்கி விரிவதற்காக இருக்கக்கூடியது. நமக்கு பின்புறம் சுருங்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன நுண் குழல்கள் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். சோ
This is the structure of param is one of the type of protozoa. Next one is euglena. யூக்ளினால என்ன நம்ம சொல்லியிருக்கோம், என்ன அதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நேச்சர்? எஸ், திஸ் இஸ் பிளாஜெல்லம். பிளாஜெல்லம் அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல நமக்கு நகர்வதற்காக, ஓரிடம் விட்டு ஓரிடம் நகர்வதற்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆர்கன், நுண் உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் போட்டோரெசிப்டார். போட்டோரெசிப்டார் அப்படின்னு சொல்றது நமக்கு ஒளியை ஏற்கக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கும். நம்ம எப்படி செல்லுல இருக்கிற மாதிரியே பாருங்க, கோல்கி அப்பாரட்டஸ், கோல்கி பார்டர்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதுதான் நமக்கு நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் சொல்லுவோம். குளோரோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட்னா என்னது? நமக்கு பச்சையத்தை உள்ளக்கூடிய பசுங்கணிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சோ திஸ் இஸ் கிரீன் இன் நேச்சர். பசுங்கணிகம் இருக்கிறதோட ஒரு அமைப்போட தான் இருக்கக்கூடியது. ஸ்டிக்மா, இந்த ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு ஐ ஸ்பாட். நமக்கு ஸ்டிக்மாங்கிறது கண் போன்ற ஒரு சின்ன புள்ளி, கண் அமைப்புன்னு சொல்லலாம். மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியான் பிளேஸ். சோ செல்லுல இருக்கக்கூடிய எசென்ஷியலான எல்லா பார்ட்டுமே இருக்கும் யூக்ளினால. மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், சோ எல்லாமே இருந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம யூக்ளினா அப்படின்னு சொல்றது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய நேச்சர் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு பாரசைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து அவங்களை சார்ந்து இருக்கக்கூடியது. இதுல கோல்கி apparatus, நியூக்ளியஸ், அண்ட் தென் endoplasmic reticulum is present near the nucleus. இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு என்ன இருக்கு, ரோட்டோவிட்ஸ் அப்படிங்கிற நமக்கு ஒரு சின்ன அமைப்பாகப்பட்டது அந்த இடத்துல இருக்கு. ரோட்ரிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன குழல் போன்ற ஒரு அமைப்போட நுண்குழல்கள், நீண்ட நீண்ட குழல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு ரோட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். ஓகே, சோ மைட்டோகாண்ட்ரியன் அப்படிங்கிறது இதுதான் ஆக்சுவலா. சோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காமன் புரோட்டோசோவன்ஸ். பொதுவாக நமக்கு புரோட்டோசோவாக்கள் எந்தெந்த அமைப்போட ஒவ்வொன்றில் இருக்கும். சிலியா இருந்தா தட் இஸ் பாரமீசியம், நமக்கு பிளாஜெல்லா இருந்தா யூக்ளினா, பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது இன்னொரு ஆர்கனை நமக்கு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ தீஸ் ஆர் ஆல் த டீடைல்ஸ் அபவுட் புரோட்டோசோவன்ஸ். இதுல இன்னும் நம்ம பார்த்தது என்னது, அமீபா அப்படிங்கிற நேச்சர். செட். சோ திஸ் இஸ் அமீபா. திஸ் இஸ் அமீபா. அமீபா அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு செல் உயிரினம், யூனிசெல்லுலர் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஆர்கன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த அமீபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செல் உயிரினம்ங்கிறது. எடுத்துக்காட்டா நமக்கு எல்லா இடத்திலையும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், சின்னது ஒரே ஒரு செல்லாலான உயிரினம் எங்க இருக்கும் நமக்கு, இதுவும் வாட்டர் பாடிஸ், தண்ணீர் இருக்கக்கூடியது, குளத்து நீர், ஆற்று நீர் எல்லாம் இருக்கும். இதனுடைய நேச்சர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் நீட், சரியான வடிவத்தோட இல்லாம எல்லா இடத்துலயுமே நமக்கு எப்படி இருக்கும், வளைவோட இருக்கும். சோ இந்த பார்ட் தான் நமக்கு என்னது, நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. சரிங்களா? சோ திஸ் இஸ் நமக்கு இந்த பகுதி என்ன சொல்லியிருக்கோம், நம்ம அந்த இடத்துல சுருங்கி வெளியக்கூடிய ஒரு நுண்குழல் அப்படின்னு சொன்னாலே அது போல இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நமக்கு கண்ட்ராஸ்டல் வேக்யூல்ஸ். அண்ட் தென் திஸ் இஸ் ஃபுட் வேக்யூல், உணவிற்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த வெளிப்புறத்துல இருக்க இந்த பகுதி தான் நமக்கு அவுட்டர் மெம்பரேன். இதுக்கு இதே மேல அது அடுத்தா போல இருக்கக்கூடியது, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சவ்வு போன்ற ஒரு அமைப்பு. இந்த இருக்கக்கூடியது இந்த டாட் எல்லாமே சைட்டோபிளாசம். ஓகே, சோ சுடோபோரியா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, தீஸ் ஆர் ஆல் கால்ட் as சூடோபோட். சூடோபோட்னா என்னது, நமக்கு சூடோபோரியாங்கிறது போலிக்கால்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சிலியா, பிளாஜெல்லா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு இல்லைங்களா. சோ த சேம் மேனர் இன் அமீபா, the pseudopoda is used for their locomotion purpose. லோகோமோஷனுக்காக நமக்கு யூஸ் ஆகக்கூடிய பார்ட் தான் இந்த சூடோபோடியான்னு சொல்லலாம். போலிக்கால்கள்ங்கிறது செவ்வல், நமக்கு செல்லோட சேர்ந்து எக்ஸ்டர்ன் ஆயிருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது மேல என்ன இருக்கும், ஒரு
உணவெல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நமக்கு அத வந்து என்ன பண்ணுது, உணவை எடுத்துக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு குமிழ். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஃபுட் வேக்யூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய இந்த கண்ட்ராஸ்டல் வேக்யூல் நமக்கு எக்ஸ்கிரீஷனுக்காக, இது உணவிற்காக, இது கழிவு நீக்கத்துக்காக. அதன் உடலிலேயே ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது போல ஸ்போர் மூலமாக இது அடுத்த ரீஜெனரேஷன் இனப்பெருக்கத்தை உருவாக்குகின்றது. சோ அமீபா பத்தின ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாமினேஷன் பார்ட்ல ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அமீபாங்கிறது யூனிசெல்லுல நமக்கு வந்து எப்படி கண்ணால் பார்க்க முடியாத மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஆர்கன். செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் எல்லாமே இதுல இருக்கும். அது எதனால அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு கேட்டா, சூடோபோடியா அப்படிங்கிற பாட்டு. சூடோபோடியா இஸ் நத்திங் பட் த எக்ஸ்டென்ஷன். அது மேல அதே நீட்சி ஒரு சின்ன சின்ன நீண்ட ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சூடோபோடியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இப்போ இதனுடைய பிக்சர். எஸ், திஸ் இஸ் அமீபா. This part is called as nucleus. This is cytoplasm, membrane. இங்க இருக்கக்கூடிய outer part, வெளியில இருக்கக்கூடிய ஒரு கவரிங் பார்ட். இது கண்ட்ராஸ்டைல் வாக்யூல். எதற்காக சொல்லியிருக்கோம், நம்ம கழிவு நீக்கத்திற்காக இருக்கக்கூடியது, ஃபுட் பார்ட்டிக்கல்லாம் எடுத்துக்கிறதுக்காக இருக்கக்கூடியதுதான் இந்த ஃபுட் வாக்யூல்ஸ் அப்படிங்கிறது. உணவை எடுத்துக்கொள்வதற்காக இருக்கும். இந்த நீட்சியாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷன் பார்ட் இஸ் நோன் அஸ் சூடோபோடாஸ், தட் இஸ் போலிகால்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ரொம்ப ஈஸியானது, எப்படி வேணா நம்ம வரைஞ்சுக்கலாம். பிகாஸ் அது எப்படி இருக்காது, நீட்டா இருக்காது, எல்லா வகையான வளைவுகளோட இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி ரொம்ப ஈஸியா டிரா பண்ணிக்கலாம். இந்த 2-3 பார்ட் மட்டும் தான் இந்த கொஸ்டின் நமக்கு எப்பயுமே நமக்கு ரிப்பீட்டடா. அமீபா பத்தி கண்டிப்பா நம்ம இந்த லெசன்ல இருந்து புரோட்டோசோவா எல்லாமே டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ். டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது நமக்கு வந்து கண்டிப்பா எப்பயும் எதிர்பார்க்கலாம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் படம் வரைந்து பாகம் குறித்து அதை பத்தி தான் எழுதுங்கிற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கிளாமிடோமோனோஸோ புரோட்டோசோவாவோ ஆர் அதர்வைஸ் நமக்கு வந்து பாக்டீரியால டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஷேப்ஸை பொறுத்து இருக்கு, அதுல இருக்கக்கூடிய பிளாஜில்லா பொறுத்து. ஸோ இந்த டாபிக்ஸ்ல ஏதோ ஒரு டாபிக் நமக்கு கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வைரஸ், பாக்டீரியா, இது மாதிரி இருக்கிற எல்லாத்துலயுமே நமக்கு என்னென்ன பார்த்தோம் டாபிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்க்கலாம். பாக்டீரியா ஹெல்ப்ஸ் டைஜஸ்ட் ஃபுட். ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லையா? த ஆன்சர் க்ளூ ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒன் இஸ் ட்ரூ. பாக்டீரியா ஹெல்ப்ஸ் டு டைஜஸ்ட் ஃபுட். எஸ், தட் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாடத்தோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாபிக்னுடைய சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு நம்ம ரீகால் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டஸ் அ வைரஸ் ஹாவ் அ நியூக்ளியஸ்? நமக்கு வைரஸ்ல நியூக்ளியஸ் இருந்ததா இல்லையா ஒவ்வொன்றையுமே நம்ம தெளிவா பார்த்துட்டு தான் வரும். எதுல இருக்கும் இல்லங்கிறது. வைரஸ்ல நியூக்ளியஸ் கிடையாது, சரிங்களா. நியூக்ளியஸ் இஸ் நாட் பிரசன்ட் in viruses. And then algae produce oxygen. Sir, look at this picture. Yes, what color is this? Yes, it is green color. Green color pigment அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு அதுல என்ன இருக்கு? கண்டிப்பாக போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்றதை விட அந்த பிக்சரை பார்த்து நம்ம கரெக்டா அதனுடைய ஆன்சர்ஸ நம்ம கெஸ் பண்ணணும். ஃபங்கி க்ரோஸ் இன் மாய்ஸ்ட் பிளேசஸ். ஈரமான பகுதிகள்ல இந்த பங்கைங்கிறது ஃபார்ம் ஆகும். கண்டிப்பா மழை பெஞ்சா என்ன ஆகும்? காளான் முளைச்சு வரும். பார்த்திருக்கோம் இல்லையா, ஈரப்பதமாக இருக்கக்கூடிய பகுதியில. புரோட்டோசோவா கேன் மேக் தேர் ஓன் ஃபுட்.
புரோட்டோசோவா என்னது எப்பயுமே தன்னுடைய உணவை தானாக தயாரித்துக் கொள்ளுமா? இல்ல, எல்லாமே ஒன்னொன்னு சார்ந்துதான் இருக்கக்கூடிய ஒரு நேச்சரா இல்ல. எதுல ஏதோ ஒண்ணு மட்டும்தான் நம்ம என்ன சொல்றோம், அடுத்தவர்களை சார்ந்து இருக்கக்கூடியது பாராசைட் அப்படிங்கிறது இல்லையா. மீதி எல்லாம் என்ன ஆகும், உணவை தானாகவே தயாரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேச்சர். சோ bacteria helps digest food now? Yes. Does a virus have the nucleus now? No. And then algae produce oxygen places also, right? Protozoa can make their own food is false. Okay. So அப்ப இதெல்லாமே என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பாக தானா உணவு தயாரிக்காம அடுத்தவங்கள என்னது ஒவ்வொருத்தரையும் சார்ந்துதான் அது என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது உணவு தயாரிக்கக்கூடியது. சோ என்னது ஒரு விஷயம் நமக்கு வந்து இது பாராசைட்ங்கிறது, மீதி எல்லாமே தானாக உணவு எடுத்துக்கொள்ளக்கூடியது, தயாரிக்கக்கூடிய ஒரு நேச்சர். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன், differences between bacteria and then fungi. So bacteria எது, fungi எது, என்ன, ஒவ்வொன்றும் அதனுடைய நேச்சர் என்னென்ன. பாக்டீரியால மட்டும் என்ன இருக்கும், ஃபங்கைல மட்டும் என்ன இருக்கும், ரெண்டுலயும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்புகள்லாம் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாக்டீரியா. பாக்டீரியா அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ், ஸ்பிலி அப்படிங்கிற பார்ட் எதுல இருக்கும், நமக்கு பாக்டீரியாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் தென் கேப்சியூல்ஸ். கேப்சியூல்ஸ் அப்படிங்கிற பார்ட்டும் நமக்கு எதுல இருக்கும், பாக்டீரியாஸ்ல இருக்கக்கூடியது. டிஎன்ஏஸ் ஆர் சர்க்குலர் ஆர் லீனியர். So circular DNA and then linear DNA அதனுடைய ஆர்கன் ஷேப்ஸ் நம்ம என்ன பண்றோம், எந்த பாக்டீரியால இருக்குமா அல்லது ஃபங்கஸ் ஃபங்கில இருக்குமாங்கிறது தான். So these are all the characteristics of bacteria. பாக்டீரியால மட்டும்தான் இந்த பிலி, கேப்சூல், சர்க்குலர் டிஎன்ஏ அண்ட் தென் பிளாஸ்மிட்ஸ் அப்படிங்கிற பார்ட். அண்ட் தென் ஃபங்கஸ். ஃபங்கஸ்ல என்ன இருக்கும், எஸ் நியூக்ளியஸ் பார்ட் இருக்கும். அண்ட் தென் டிஎன்ஏஸ் ஆர் a linear structure and then vacuoles also present in fungi. And next one is mitochondrions also present in fungus. So இது ரெண்டுமே பாக்டீரியால என்னென்ன ஸ்பெசிபிக்கா இருக்கும்னா இந்த பிலி, கேப்சூல் அண்ட் தென் circular DNA and plasmids, nucleus, linear DNA, vacuole and mitochondria. These are all present in fungus. So next one, பாக்டீரியாலையும் இருக்கும் ஃபங்கைலையும் இருக்கக்கூடியது. Yes, cytoplasms are present in both bacteria and fungi. Ribosome also present both. And enzyme, cell wall. Cell இருந்தா கண்டிப்பா அதுல cell wallங்கிறது இருக்கும். So these four parts is present in both bacteria and fungi. Okay, நம்ம இப்போ ஆன்சர் சூஸ் பண்ணது எல்லாமே சரியான்னு பார்க்கலாமா? Yes, all the answers are correct in this places. So நம்ம படிச்சதுல பாக்டீரியா பத்தி, ஃபங்கை பத்தி, எதெல்லாம் பாக்டீரியால இருக்கும், எது நமக்கு ஃபங்கைல இருக்கும், ரெண்டுலயுமே என்ன இருக்கும் அப்படிங்கிற இந்த ஆன்சர்ஸ், இந்த ஒரு ஆக்டிவிட்டி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இந்த லெசனுக்கு ஓரியன்டா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இது நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணா கூட ஓகே. நான் வந்து ஒரு 1 minute எடுத்துக்கிறேன், ஒவ்வொரு இதுக்குமே கொஞ்சம் ஸ்லோவா தான் எழுதுறேன். Because these are all apart from the lessons, it is also useful to or improve our subject knowledge. இது சம்பந்தப்பட்ட நாலேஜ் நமக்கு இம்ப்ரூவ் பண்றதற்கு இது நமக்கு என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. ஓகே. And next one, parasite, fungi, bacteria and virus. இது அதனுடைய நேச்சர் என்னென்ன. First one is require a host cell able to survive outside of the body, do not respond to antibiotics. Single cell organism capable of reproducing by themselves can be pathogenic or non-pathogenic. Produce, spore, feed on organic matter, can be single or multi-called. And pathogenic organism that lives
on another organism can enter via mouth or skin. First one is parasite. Parasite அப்படின்னு நம்ம சொன்னாலே என்ன இருக்கணும்? Pathogenic organism lives. Okay. Parasite. And next one is bacteria. Yes, bacteria is a single cell organism. Bacteria is a single celled organism capable of producing by themselves. And then fungi. Fungi அப்படின்னு சொன்னாலே என்ன இருக்கும் நமக்கு? Spore. ஈஸியா நமக்கு 1 or 2 வேர்ட்ஸ்ங்கிறதா கீவேர்ட்ஸ் தான் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். வைரஸ்னா host cell able to survive outside of the body, do not respond to antibiotics. Okay, so இதுதான் இதனுடைய நேச்சர். பங்கின்ற நேச்சர் என்ன, பாக்டீரியானா எப்படி இருக்கும், and then நமக்கு வைரஸ்னா என்ன, பாராசைட்னா என்ன. சோ ஒவ்வொன்னுடைய நேச்சர் நமக்கு எப்படி இருக்கும், இதனுடைய தன்மை என்ன அப்படிங்கறதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுல பார்த்திருக்கோம். host cell தேவை, பாக்டீரியாங்கிறது சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம், ஃபங்கைங்கிறது ஸ்போர் இருக்கும், பாராசைட்ங்கிறது pathogenic organism lives on another organism, can enter mouth or skin. ஏதோ ஒரு வழியாக என்ன பண்ணும், உள்ளே செல்லக்கூடிய ஒரு தன்மையோட இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, சோ இப்போ பார்த்த நம்ம இந்த 3 ஆக்டிவிட்டியுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இப்போ இந்த லெசனோட ரிலேட்டடா இருக்கிறது தான். ஓகே, சோ இஸ் தேர் எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? Have you all understand this concept? புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஆர் அதர்வைஸ் இல்ல இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், மீண்டும் அதே கான்செப்ட நம்ம திருப்பியும் கூட பார்க்கலாம். ஓகே, சாரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரியான்ஸ். அடுத்த ஹெட்டிங் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயே வரக்கூடிய ஒரு கான்செப்ட் நம்ம பிரியான்ஸ். பிரியான்ஸ் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். பிரியான்ஸ். பிரியான்ஸ், த வேர்ட் பிரியான் அப்படிங்கிறது நமக்கு புரோட்டீனிஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல் அப்படிங்கிறது. இதுல டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ நாட் டிரான்ஸ்மிட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். சோ இதுல பிரியான் அப்படிங்கிறது நமக்கு டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி இருக்கும் இதனுடைய நேச்சர் அப்படின்னு கேட்டா, அப்படியே ஒரு ரிபன் ஷேப்டு. நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் நம்ம ரிபன் எல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேனா கலர் கலரா அழகா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காகிதம் எல்லாம் நம்ம அழகா தோரணம் மாதிரி கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சின்ன நேச்சர். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தா இந்த மாதிரியான சின்ன சின்ன கோடுகளோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிரியான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதனால நமக்கு எந்த ஒரு டிசீஸும் நமக்கு கிடையாது. இது பிரியான் அப்படிங்கிறது நமக்கு திடீர்னு நமக்கு மாறக்கூடிய ஒரு நேச்சர். தட் இஸ் கால்ட் அஸ் மியூட்டட். மியூட்டட் அப்படின்னு சொன்னா உடனடியாக சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இட் இஸ் அ மியூட்டட் ஃபார்ம் ஆஃப் யூசுவலி ஹார்ம்லெஸ் புரோட்டீன்ல இருந்து நமக்கு இமீடியட்டா மாறக்கூடிய ஒரு அமைப்பு. So causes diseases affecting the brain and then neural tissues. Okay, so இப்போ மூளையினுடைய அமைப்பு இல்லது நரம்பு திசுக்களை பாதிச்சு நமக்கு என்ன ஆகும், நோய்களை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் இதுல நோய் தொற்று அப்படிங்கிறது நமக்கு வராது, ஆனா நமக்கு திடீர்னு மாற்றம் அடைஞ்சு ஒரு தீங்கு தராத புரதமா இருக்கக்கூடியது மூளையினுடைய அமைப்போ இல்ல நரம்பு திசுக்களை பாதிச்சது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும், டிசீஸ நமக்கு உருவாக்கக்கூடியது. குயிக் பெல்ட் ஜாக்கப் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் நமக்கு உருவாகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதுலயே நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு கான்செப்ட் பிரியான்ஸ் அப்படிங்கிற மாதிரியே இதுலயே பிரியான்ஸ் அப்படிங்கிற அடுத்த ஒரு டிவிஷன். நம்ம பயாலஜி அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும், டிராயிங். எந்த ஒரு
சின்ன டாபிக்கா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய படத்தை நம்ம அழகா டிரா பண்ணி நம்ம அதை வரைஞ்சு அதுல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பா ஈஸியாக எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்மளால நீட்டா ஒரு பிரசன்டேஷன் அப்படிங்கறதும் நம்மளால என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஓகே, சோ இதான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரியான்ஸ். பிரியான்ஸ் அப்படிங்கறதுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரிதான் இருக்கும். மேல எப்படி இருக்கும், நமக்கு இதே மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் இருக்கும். இந்த எந்த லெசன் மேக்சிமம் நமக்கு இந்த பயாலஜி பார்ட் அப்படிங்கும் போது நமக்கு டயக்ராம் இருக்கும். பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது டெரிவேஷன், கெமிஸ்ட்ரினா ஈக்குவேஷன். சோ இதுதான் மெயினா இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, எந்த ஒரு 3 டாபிக் இருக்கு நமக்கு, இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு. இயற்பியல் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய லாஸ், ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா பேசிக்கா அதுல நிறைய வேதி சமன்பாடுகள் அப்படிங்கறது நம்ம படிப்போம். படம் அப்படின்னு சொன்னா உயிரியல் பாடம். சோ நீங்க வந்து டெய்லியுமே ஒரு சின்ன சின்ன டயக்ராம் நம்ம டிரா பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஈஸி. இதோ சென்டர் பார்ட், திஸ் இஸ் நியூக்ளிக் ஆசிட். தி சென்டர் பார்ட் இஸ் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, and then this is called as spike. So இந்த சின்ன சின்ன எக்ஸ்டர்ன் வெளியில இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பைக் அப்படிங்கிறது இன்னொன்னு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்பைக், அண்ட் தென் இந்த வெளியில இருக்கக்கூடிய பகுதி என்னது, சில சின்ன நீட்சிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அததான் நம்ம ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். And next one is lipid envelope in the outer covering part. Beyond எதோட இருக்கு நமக்கு, இது பாலிமரேஸ் அப்படிங்கிறது. அசோசியேட்டட் பாலிமரேஸ். அசோசியேட்டட் பாலிமரேஸ் அப்படின்னு சொன்னா பிரியானோட தொடர்போட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிரியான் அசோசியேட்டட் பாலிமரேஸ். சோ இந்த ஒரு 4-5 பார்ட் மட்டும்தான் நமக்கு பிரியான்ல இருக்கக்கூடியது. இந்த சென்டர் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு புரோட்டீன். சென்டர் பார்ட் புரோட்டீன் பகுதி. இது நியூக்ளிக் ஆசிட், ஸ்பைக், இது வெளியில இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன். இந்த ஒரு இது பிரியான் அசோசியேட்டட் பாலிமரேஸ் அப்படிங்கிற பார்ட். ஓகே, சோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரியான் அப்படிங்கிறது. பிரியான் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு முழுமையாக இருக்கக்கூடிய வைரஸ். கேப்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் கவரிங், புரதத்தோட ஒரு கவர் உரையும், நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருக்கக்கூடிய இந்த ஒரு சென்டர் பார்ட் அப்படிங்கிறது இருக்கும். செல்லுக்கு வெளியில இருக்கக்கூடிய வைரஸ்ல பிரியான் அப்படின்னு சொல்லலாம். பிரியான் என்னன்னு கேட்டா, உயிர் உள்ள நமக்கு வந்து எல்லா டிஷ்யூஸ்லயுமே நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, சோ இதுதான் பிரியான் அப்படிங்கிறதுனுடைய கான்செப்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த நம்ம டாபிக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிரியானுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, இதுதான் அமினோ ஆசிட்ஸ் ஆல்பா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இது அமினோ ஆசிட்ஸ் ஷீட் ஃபார்ம், 2 வகையான ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியதா. இது பீட்டா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். டிசீஸ்டு பிரியான், இது இந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிரியான். ஸோ இந்த நமக்கு வந்து பிரியான்ஸனுடைய ஸ்ட்ரக்சர். அப்படி பிரியான்ஸ் பற்றி நமக்கு வந்து டிஃபைன் பிரியான் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் 1 or 2 சென்டென்ஸ். ஸோ இதை வந்து டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ நமக்கு டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் ஆகிறது. மியூட்டட் ஃபார்ம் ஆஃப் யூஸ்வலி ஹார்ம்லெஸ் புரோட்டீன்ல இருந்து வரக்கூடியது, இம்மீடியட்டாக வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், இதுல நம்ம கொடுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரியான்ஸ். இதுதான் நம்ம பிரியான்ஸ்ல பார்க்கக்கூடியது. என்வலப் அப்படிங்கிற பார்ட்டு, கேப்சிட் பார்ட்டு, ஜெனோம் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய இந்த சென்டர் பார்ட். இது மாதிரிதான் இருக்கும் பிரியான்ஸ்ல.
ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம புரோட்டோசோவா. புரோட்டோசோவா அப்படின்னா என்ன? செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளாவிடா மோனாஸ்ல நெக்ஸ்டா இருக்கக்கூடியது நம்ம புரோட்டோசோவா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவா, அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாரமிஷியம், யூக்ளினா, பிளாஸ்மோடியம்ஸ் ஆர் த டைப் ஆஃப் புரோட்டோசோவா. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் புரோட்டோசோவால அமீபா அப்படிங்கறது அந்த தனி கொஸ்டினாவும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பிரியான்ஸ் அண்ட் பிரியான்ஸ் பத்தி பார்த்தோம். ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி கான்செப்ட் எல்லாமும் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிச்சு பாருங்க. டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.